தேவ வார்த்தை ஐக்கியத்திற்கு நான் உங்களை வரவேற்கிறேன். நான் ஜெரல் சாண்டியாகோ. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது வேர்ஸ் பை வேர்ஸ் பைபிள் ஸ்டடி. ஜெபிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் வருகிறோம். தாப்பனே, நீர் பெரியவர், உன்னதர், சர்வ வல்லவர், எங்களை போஷிக்கிற தேவன், எங்களை தாங்குகிற தேவன், எங்களை வழி நடத்துகிற தேவன், எங்களை பாதுகாக்கிற தேவன். தாப்பனே, உம்மை நோக்கி பார்க்கிறோம். வானத்தையும் பூமியும் படைத்த நல்ல தேவன் எங்களுக்கு ஒத்தாசை செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். எங்கள் பரம தாப்பனாய் இருக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, இப்பொழுதும் கூட நீர் எங்களோடு பேச வேண்டுமா ஜெபிக்கிறோம். உம்முடைய விலையேறப்பட்ட வார்த்தைகளை போதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிதாவே, உம்முடைய ஞானம், புத்தி, அறிவு, வெளிச்சத்தினால் எங்களை நிரப்ப வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, வாதை உன் கூடாரத்தை அணுகாது, புல்லாப்பு உனக்கு நேரிடாது என்று சொன்னீரேன். தாப்பனை, உம்முடைய வார்த்தையின்படியே என்னுடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் நீர் கண்ணின் மணியைப் போல பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். இவர்கள் மீதும், இவர்கள் குடும்பத்தின் மீதும், இவர்களுக்கு உண்டான யாவற்றின் மீதும் உம்முடைய பரிபூர்ண பாதுகாப்பு தங்கட்டும். தாப்பனை, எல்லா தீமைக்கும் விலக்கி பாதுகாக்கிறபடியால் ஸ்தோத்திரம். தாப்பனை, உம்முடைய பலத்த கரத்தை நீட்டி மக்களை குணமாக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் தேவைகளை சந்திக்க வேண்டுமா ஜெபிக்கிறேன். அவர்கள் இருதயத்தின் விருப்பங்களை பூர்த்தி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறேன். தாப்பனை, உம்முடைய சமாதானம் மக்களுக்கு உண்டாகட்டும், ஆறுதல் உண்டாகட்டும், பலன் உண்டாகட்டும். தாப்பனை, முன்னேறுவதற்கான பலன், ஜெயிப்பதற்கான பலன், மேற்கொள்வதற்கான பலன், செழிப்பதற்கான பலன் உண்டாகட்டும். தாப்பனை, நீரே அவர்களுக்கு வெளிச்சமாக இருந்து வழி நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். தாப்பனை, நீங்கள் அப்படியே செய்கிறபடியால் ஸ்தோத்திரம். பிதாவே, எங்கள் ஜெபத்தை கேட்டு பதில் கொடுத்தபடியால் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தினால் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். நம்முடைய கர்த்தர் நல்லவர். நம்முடைய கர்த்தர் நம் ஜெபத்தை கேட்கிற தேவன். நம்முடைய கர்த்தர் பதில் கொடுக்கிற தேவன். நம்முடைய தேவன் எப்படிப்பட்ட தேவன்? ஜீவிக்கிற தேவன். தெசலோனிக்கரில் வேதம் எப்படி போதிக்கிறது? 1 தெசலோனிக்கர் 1 அதிகாரம் 5ஆம் வசனத்திலிருந்து வாசிப்போம். எங்கள் சுவிசேஷம் உங்களிடத்தில் வசனத்தோடு மாத்திரமல்ல, வல்லமையோடும் பரிசுத்த ஆவியோடும் முழு நிச்சயத்தோடும் வந்தது. நாங்களும் உங்களுக்குள்ளே இருந்தபோது உங்கள் நிமித்தம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தோம் என்று அறிந்திருக்கிறீர்களே. நீங்கள் மிகுந்த உபத்திரவத்திலே பரிசுத்த ஆவியின் சந்தோஷத்தோட திருவசனத்தை ஏற்றுக்கொண்டு எங்களையும் கர்த்தரையும் பின்பற்றுகிறவர்களாகி இவ்விதமாய் மக்கதோனியாவிலும் ஆகாயிலும் உள்ள விசுவாசிகள் யாவருக்கும் மாதிரிகளானீர்கள். எப்படியெனில், உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் உங்களிடத்திலிருந்து கர்த்தருடைய வசனம் மக்கதோனியாவிலும் ஆகாயாவிலும் தொனித்ததுமல்லாமல், நாங்கள் அதை குறித்து ஒன்றும் சொல்ல வேண்டியிராதபடிக்கு தேவனை பற்றிய உங்கள் விசுவாசம் பிரசித்தமாயிற்று. ஏனெனில், அவர்கள் தாமே எங்களை குறித்து உங்களிடத்தில் நாங்கள் அடைந்த பிரவேசம் இன்னது என்பதையும், ஜீவனுள்ள ஜீவனுள்ள மெய்யான தேவனுக்கு ஊழியம் செய்வதற்கு நீங்கள் விக்கிரகங்களை விட்டு தேவனிடத்திற்கு மனம் திரும்பினதையும். அல்லேலூயா. ஒரு காலத்தில் தெய்வங்கள் அல்லாத காரியங்களை இவங்க வழிபட்டு கொண்டிருந்தார்கள். அப்போ இவங்களுக்கு கர்த்தருடைய வசனம் அனுப்பப்பட்டது. பவுல் அப்போஸ்தலன் அவர்களுக்கு தேவ வார்த்தையை பரிசுத்த ஆவியானவரிலும் பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையிலும் முழு நிச்சயத்தோடும் பிரசங்கிக்கிறார். தேவ வார்த்தையை ஏற்றுக்கொள்கிறார்கள். ஏற்றுக்கொண்டதுடைய விளைவு என்ன? அது வரைக்கும் ஜீவனற்ற கல்லினாலும் மண்ணினாலும் பொன்னினாலும் வெளியினாலும் செய்யப்பட்ட விக்கிரகங்களை வழிபட்டு கொண்டிருந்தவர்கள், ஜெபித்து பதில் பெற்றுக்கொள்ளாமல் உதவியற்றவர்களாய் வாழ்ந்த இவர்கள் இப்போ ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொள்கிறார்கள். இப்போ ஜீவனுள்ள தேவன் இவங்களுடைய தாப்பனாக மாறிவிட்டார். இவங்களால் அவரை நோக்கி கூப்பிட முடியுது. அவர் காது கொடுத்து இவங்க சத்தத்தை கேட்குறாரு. இவங்களுக்கு பதில் கொடுக்கிறார், உதவி செய்கிறார், ஆசீர்வதிக்கிறார். இவங்க வாழ்க்கையில் ஈடுபாட்டு காமிக்கிறார், இன்ட்ரெஸ்ட் காமிக்கிறாரு. ஒவ்வொரு காரியத்திலும் இடைப்படுகிறார். ஜீவனுள்ள மெய்யான நல்ல தேவனை ருசி பார்க்கிற மக்களாக மாறினார்கள். நாம் அப்படித்தான் இல்லையா? ஒரு சிலர் தான் நம்ம பரம்பரையாக கிறிஸ்துவ குடும்பத்திலேருந்து ரசிக்கப்பட்டோம். ஆனால் நிறைய பேர் பார்த்திங்கன்னா கர்த்தரை அறியாத ஒரு பேக்ரவுண்டில் இருந்தாங்க. இயேசுவை குறித்து கேள்விப்பட்டார்கள், ஜீவனுள்ள தேவனை அறிந்து கொண்டார்கள். அவங்களாம் பார்த்திங்கன்னா பொதுவாக ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்க.
ஒரு உற்சாகம், அவங்களுக்குள்ள ஒரு வைராக்கியம். ஜீவனுள்ள தேவனை சேவிக்கிறேன், கர்த்தர் எங்கள் ஜெபத்தை கேட்குறாரு, கர்த்தர் பதில் கொடுக்குறாரு, கர்த்தர் குணமாக்குறாரு. அவங்களுக்குலாம் அப்படியே சந்தோஷம். கிறிஸ்துவ குடும்பத்தில் வந்தவங்க கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த அந்த ஆசீர்வாதத்தின் மகத்துவத்தை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது, அந்த பிரமிப்பை இழந்துடக்கூடாது. இது சாதாரண விஷயம் கிடையாது. கோடான கோடி மக்கள் இந்த உலகத்தில் இந்த ஜீவனுள்ள தேவனை அறியாமல் உதவியற்றவர்களாய், நம்பிக்கையற்றவர்களாய் வாழ்க்கையில் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறாங்க. ஆனால் இவர்கள் மத்தியில் நம்மை கர்த்தர் இயேசுவுக்குள்ளாக தெரிந்து கொண்டு தன்னை வெளிப்படுத்தி காண்பித்து அவருடைய பிள்ளையாக மாற்றி அவருடைய வல்லமையை நம்ம வாழ்க்கையில் வெளிப்படுத்தி நமக்கு உதவி செய்கிறவராக மாறி நம்ம வாழ்க்கையில் பெருத்த ஆசீர்வாதத்தையும் நன்மைகளையும் கொண்டு வந்திருக்கிறார் இல்லையா? இந்த பிரமிப்பை, இந்த ஆச்சரிய இந்த காரியத்தை குறித்த அந்த ஆச்சரியத்தையும் பிரமிப்பையும் நம்ம இழந்துடக்கூடாது. இது சாதாரண விஷயம் கிடையாது. இட்ஸ் நாட் அ காமன் திங். ஏசப்பா சொல்கிறார்ல, நான் வரும்போது இந்த பூமியில் விசுவாசத்தை காண்பேனா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்குறாரு. ஏன்? விசுவாசம் என்பது, இந்த ஜீவிக்கிற தேவன் மீது வைக்கிற அந்த விசுவாசம் என்பது, அது ஒரு பொதுவான காரியம் கிடையாது, விலையேறப்பட்டது. எல்லாருக்கும் அது கிடைக்கிறது இல்லை. கர்த்தர் எல்லாருக்கும் அதை கொடுக்க விரும்பினாலும் எல்லாரும் அதை ஏற்றுக்கொள்கிறது இல்லை இல்லையா? ஹல்லேலூயா. நாம் பெற்ற இந்த ஸ்லாக்கியத்தை நினச்சி பார்க்கணும், இதை குறித்து களி கூற பழகணும், இதை குறித்த வியப்பையும் பிரமிப்பையும் இழக்காமல் காத்து கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம், கலாத்தியர் 3. ஹல்லேலூயா. 1வது வசனத்திலிருந்து. புத்தி இல்லாத கலாத்தியரே, நீங்கள் சத்தியத்திற்கு கீழ்ப்படியாமற் போகத்தக்கதாக உங்களை மயக்கினவன் யார்? இயேசு கிறிஸ்து சிலுவையில் அறையப்பட்டவராக உங்கள் கண்களுக்கு முன் பிரத்யட்சமாய் உங்களுக்குள்ளே வெளிப்படுத்தப்பட்டிருந்தாரே. ஒன்றை மாத்திரம் உங்களிடத்தில் அறிய விரும்புகிறேன். நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே பரிசுத்த ஆவியை பெற்றீர்கள்? ஆவியினாலே ஆரம்பம் பண்ணின நீங்கள் இப்பொழுது மாம்சத்தினாலே முடிவு பெறப் போகிறீர்களோ? நீங்கள் இத்தனை புத்தியினரா? இத்தனை பாடுகளையும் வீணாய்ப்பட்டீர்களோ? அவைகள் வீணாய் போயிற்றே. அன்றியும் உங்களுக்கு ஆவியை அளித்து உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியைகளினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? இந்த கேள்விகள்லாம் ரொம்ப முக்கியமான கேள்விகள். இந்த கேள்விகளுக்கு எல்லா கிறிஸ்துவர்களுக்கும் பதில் தெரிஞ்சிருக்கணும். ரைட்? இந்த காரியங்களை குறித்த ஒரு சரியான தெளிவான அறிவு ஒவ்வொரு கிறிஸ்துவனுக்கும் உண்டாயிருக்க வேண்டும். அப்பொழுது தான் கிறிஸ்துவ வாழ்க்கை பலமுள்ள ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கையாக இருக்கும். நாம் ஆவியானவரை எப்படி பெற்றோம் என்பதை குறித்து நாம் ஒரு சில மெசேஜஸில் தியானித்தோம். போன மெசேஜில் இருந்து கர்த்தர் ஏன் அற்புதங்களை செய்கிறார் அப்படின்றத குறித்து பார்க்குறோம். இந்த 5வது வசனத்தில் அவர் கேட்குற கேள்விக்கு பதில் சொல்லும் விதத்தில் அந்த காரியத்தை குறித்து தியானிக்க ஆரம்பித்திருக்கிறோம். போன மெசேஜில் உங்களுக்குள்ளே அற்புதங்களை நடப்பிக்கிறவர் அதை நியாயப்பிரமாணத்தின் கிரியையினாலேயோ விசுவாச கேள்வியினாலேயோ எதினாலே செய்கிறார்? இந்த கேள்விக்கு பதிலைத்தான் நாம் ஆராய்ந்து கொஞ்சம் தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவது நம்ம பார்த்த காரியம் என்ன? கர்த்தர் ஏன் அற்புதங்களை செய்கிறார்? ரைட்? அந்த கேள்வியை கேட்டோம், அதுக்கு பதிலும் சொன்னோம் இல்லையா? கர்த்தர் அன்பினால், அவருடைய அன்பினால், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், கர்த்தர் நல்லவராக இருக்கிறார், கர்த்தர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார். அதன் நிமித்தம் அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். ஹல்லேலூயா. இன்னொன்று, கர்த்தர் சர்வ வல்லவராக இருக்கிறார், அவரால் செய்ய முடியும். ஹல்லேலூயா. பாருங்கள், ஒரு சிலர் நம்ம பார்க்குறோம், எப்பா உனக்கு செய்யணும்னு மனசு இருக்குது, ஆனால் இப்போ அதுக்கான வசதி இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா? ஒரு சிலரை நம்ம பார்க்குறோம், வசதி இருக்கும் ஆனால் செய்ய மனசு இருக்காது. ஆனால் நம்ம கர்த்தர் எப்படிப்பட்டவர்னா, அவருக்கு மனசும் இருக்குது, செய்வதற்கான வல்லமையும் இருக்குது. ஹல்லேலூயா. அதனால தான் அவர் நமக்கு அற்புதங்களை செய்கிறார். கர்த்தர் சர்வ வல்லவர். இந்த காரியத்தை குறித்து நம்ம கொஞ்சம் தியானிக்க வேண்டும் இன்னைக்கு.
அவர் ஏன் அற்புதங்களை செய்கிறார்? ரைட். முதலாவது காரணம், அவர் அன்புள்ளவராக இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராக இருக்கிறார், அவர் நல்லவராக இருக்கிறார். இதைத்தான் நம்ம பிரதானமாக போன மெசேஜில் தியானித்தோம். இன்னொரு காரணம் என்னென்னா, அவர் சர்வ வல்லவராக இருக்கிறார். ஒரு சில காரியங்களெல்லாம் செய்யணும்னா அதுக்குன்னு ஒரு திராணி வேணும், பலன் வேணும். ரைட். நம் அன்பை குறித்து பேசுகிறோம், ஆனால் பலன் இல்லைன்னா அன்பு வெளிப்படுவதற்கான வழி இல்லாமல் போயிடும். ரைட். இப்போ நான் உங்களுக்கு ஒரு 1 லட்ச ரூபா கொடுக்கணும்னு நினைக்கிறேன், ஆனால் என் கையில் 1 லட்ச ரூபா இல்லை, எக்ஸ்ட்ராவாக இல்லை. ரைட். அப்படின்னா உங்கள் மேலே எனக்கு அன்பு இருந்தாலும், உங்கள் மேலே எனக்கு பாசம் இருந்தாலும், உங்களுக்கு நான் செய்யணும்னு நினச்சாலும் என்னால் முடியாது. ஏன்னா திராணி இல்லை, வழி இல்லை, இல்லையா? ஹல்லேலூயா. அப்போ பாருங்கள், அன்பு இருந்தால் மட்டும் அற்புதம் செய்ய முடியாது, வல்லமை வேணும். ரைட். நிறைய பேர் சொல்கிறாங்க, எங்களுக்கு இது செய்யணுங்க, அது பண்ணணும், இதை பண்ணணும், இதை கட்டணும்னு நினைக்கிறோம், அதை வாங்கணும்னு நினைக்கிறோம், ஆசை இருக்குது, ஆனால் என்ன இல்லை, வழி இல்லை, இல்லையா? இப்போ ஒரு ஊழியக்காரரை எடுத்துட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க, நாங்கள் இந்த மாதிரி கர்த்தர் இந்த ஒரு திட்டத்தை கொடுத்துருக்கிறாரு, அந்த ஒரு திட்டம் இருக்குது, இதை பண்ணணும்னு நினைக்கிறோம், அதை பண்ணணும்னு நினைக்கிறோம். ரைட். ஆனால் அவங்க பார்த்திங்கன்னா இன்னும் பண்ண ஆரம்பிச்சிருக்க மாட்டாங்க. ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இந்த நேரத்தில் அவங்க கையில் அதை செய்வதற்கான அந்த பலன், பணமோ வசதியோ இல்லை ஏதோ ஒன்று இல்லாமல் இருக்கும், இல்லையா? ஊழியக்காரங்கன்னு இல்லை, மற்றவங்களையும் கூட பார்த்திங்கன்னா திட்டம்லாம் வச்சுருப்பாங்க, செய்யணும்லாம் ஆசை இருக்கும், ஆனால் செய்வதற்கான பலன், அதுக்கான பணம் வசதி இதெல்லாம் இப்போ இந்த சூழ்நிலையில் அவங்க கையில் இல்லாமல் இருக்கும். அதனால் என்னாகும், அது திட்டமாக மட்டும்தான் இருக்கும், செயல்படுத்தக்கூடிய ஒரு காரியமாக இன்னும் மாறாமல் இருக்கிறது. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், கர்த்தர் வானத்தையும் பூமியும் படைத்தார். எப்படி படைத்தார்னு கொஞ்சம் யோசிக்கணும். அவர் பாருங்கள், சும்மா ஜீபும்பா அப்படின்னு சொல்லி என்னமோ ஒன்று அவர் என்னமோ சொன்னார், அதாக வந்துருச்சு, அப்படி கிடையாது. அவர் பார்த்திங்கன்னா திட்டம் போடுறாரு. நீங்கள் வேதத்தை நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா, ரைட், வேதம் 2 காரியங்களை நமக்கு போதிக்கிறது, கர்த்தர் எப்படி உருவாக்குனார்னு. இப்போ ஆதியாகமம்லாம் படிச்சிங்கன்னா அந்த வல்லமை தான் நமக்கு வெளிப்படுத்தப்படுகிறது. ஆனால் ஞானத்தின் புஸ்தகமாகிய நீதிமொழிகள், ரைட், அதை நீங்கள் கொஞ்சம் எடுத்து படித்து பார்த்தீங்கன்னா அதில் இன்னொரு காரியம் சொல்லப்படுகிறது, அதை கொஞ்சம் பார்ப்போம். நீதிமொழிகள் 3ஆம் அதிகாரம், நீதிமொழிகள் 3, இதை கொஞ்சம் படித்து பாருங்களேன். எனக்கு மிகவும் இந்த வசனம் ரொம்ப பிடிக்கும். ஏன்னா இந்த வசனத்தை கர்த்தர் ஆக்சுவலாக நீங்கள் கான்டெக்ஸ்டில் பார்த்தீங்கன்னா ஏன் சொல்கிறாருன்னா, 13ஆம் வசனத்திலேருந்து ஞானம் நமக்கு எவ்வளவு பிரயோஜனமானது, அது நம் வாழ்வுக்கு எவ்வளவு முக்கியமானது அப்படின்லாம் போதிச்சுக்கிட்டு வர்றார். அப்படி போதிச்சுக்கிட்டு வரும்போது இங்கே 19ஆம் வசனத்தில் நானே இந்த ஞானத்தை எப்படி பயன்படுத்துகிறேன் அப்படின்றத நமக்கு ஒரு எக்ஸாம்பிளாக காமிக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா ஒரு சில சமயம் நம்ம வல்லமை வேணும், பலன் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்கிறோம், ஆனால் இந்த ஞானத்துக்கு அவ்வளோவா முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. அதனால் கர்த்தர் அந்த ஞானத்துடைய முக்கியத்துவத்தை போதிக்கும்போது நமக்கு என்ன சொல்லிக் கொடுக்குறாரு, சர்வ வல்லவராகிய நானே ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி, 19ஆம் வசனத்தை கவனிங்க, கர்த்தர் ஞானத்தினாலே பூமியை அஸ்திபாரப்படுத்தி புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தார், அவருடைய ஞானத்தினாலே ஆழங்கள் பிரிந்தது, ஆகாயமும் பனியை பெய்கிறது. என் மகனே, இவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, மெய் ஞானத்தையும் நல் ஆலோசனையையும் காத்துக்கொள். ஹல்லேலூயா. அப்போ கர்த்தர் அவரையே ஒரு எக்ஸாம்பிளாக நமக்கு காமிக்கிறாருங்க, ரைட், ஒரு ரெஃபரன்ஸ் மாதிரி காமிக்கிறார். பார்ப்பா, என்ன பாரு, சர்வ வல்லவராகிய நான், எதையும் செய்யக்கூடிய வல்லமையை பெற்ற நானே, வல்லமையுள்ள நானே, ஞானத்தினால் பூமியை அஸ்திபாரப்படுத்தினேன், புத்தியினாலே வானங்களை ஸ்தாபித்தேன், ஞானத்தினாலே ஆழங்களை பிரித்தேன், ஆகாயமும் பனி பெய்யும்படி செய்கிறேன். இதெல்லாம் என் ஞானம், அறிவு, புத்தியினால் செஞ்சேன். பாருங்க, கர்த்தர் முதல்ல என்ன பண்ணுறாருன்னா, தன்னுடைய ஞானம், புத்தி, அறிவுனால திட்டம் போடுறாரு. இது இப்படி இருக்கணும், அது அப்படி இருக்கணும், இது இப்படி வேலை செய்யணும், அது அப்படி வேலை செய்யணும் அப்படின்னு திட்டம் போடுறாரு.
நீங்கள் இந்த சரீரத்தை குறிச்செல்லாம் படித்து பார்த்தீங்க, அந்த படைப்புகளை குறிச்செல்லாம் படித்து பார்த்தீங்களா, பூமியில் இருக்கிற ஜீவராசிகள், மரம், செடி, கொடிகள், இதெல்லாம் நீங்கள் படித்து பார்த்தீங்க. அதே மாதிரி இது ஸ்பேஸ், ரைட், வானங்களில் இருக்கிற நட்சத்திரங்கள், கேலக்சிஸ், இதை குறிச்செல்லாம் நீங்கள் கொஞ்சம் படித்து பார்த்தீங்கன்னா கர்த்தருடைய அந்த படைப்பின் பிரமிப்பு விளங்கும். அவருடைய அளவில்லாத அந்த ஞானம் நமக்கு விளங்க ஆரம்பிக்கும். நம்ம இந்த சரீரத்தை சும்மா ஏதோ மாதிரி பார்க்குறோம், ஆனால் அந்த சரீரத்தை ஒரு இன்ஜினியரிங் மார்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. இது அமைக்கப்பட்ட விதம், அது செயல்படுத்தப்பட்ட விதம், இதுக்கெல்லாம் வெறுமனை வல்லம் இருந்தால் பத்தாது, ஞானம் வேணும். எது எங்கே இருக்கணும், அது எப்படி வேலை செய்யணும், அதை ஒரு பக்கம் நிர்ணயிக்கணும். இன்னொரு பக்கம் இது மற்ற உறுப்புகளோடு எப்படி இணைந்து எப்படி வேலை செய்யணும் அப்படின்றதையும் நிர்ணயிக்கணும். இதெல்லாம் வல்லமையினால் மட்டும் பண்ண முடியாது. தெளிவான சரியான ஞானம், அறிவு, புத்தி வேணும். அப்போ தான் இப்படிப்பட்ட சரீரத்திலலாம் உண்டாக்க முடியும். கர்த்தர் தன்னுடைய ஞானம், அறிவு, புத்தியினால் உண்டாக்கின திட்டத்தை தன்னுடைய வல்லமையினால் செயல்படுத்தினார். புரியுதா? இப்போ மனுஷரை உருவாக்கியிருக்கிறாரு. இவங்களாம் ஆக்சிடெண்ட்டாக உருவான ஆட்கள் கிடையாது. கர்த்தர் திட்டம் போட்டு உருவாக்கின ஆட்கள். ஒவ்வொருவருக்கும் ஒரு வேலை இருக்குது. தனிப்பட்ட வாழ்க்கையில் அவங்க ஒரு விதமாக கர்த்தர் படைச்சிருக்கிறாரு. அவனை ஒரு குறிப்பான விதத்தில், குறிப்பான நோக்கத்தோடு, குறிப்பான காரியங்களை செய்யும்படிக்கு படைச்சிருக்கிறாரு. அவன் வாழ்க்கையில் எப்படி இருக்கணுன்றதையும் தீர்மானிக்கிறார். அது மட்டும் இல்லை, அவன் மற்றவர்களோடு எப்படி இணைந்து செயல்பட வேண்டும் என்பதையும் தீர்மானிக்கிறார். இதெல்லாம் செய்யணும்னா எவ்வளோ ஞானம் வேணும் தெரியுமா? அதுவும் அன்னைக்கு இருக்கிற காலத்தை, அந்த ஒரு பர்டிகுலர் காலகட்டத்தில் மனிதன் எப்படி செயல்பட வேண்டும், இணைந்து எப்படி செயல்பட வேண்டும் அப்படின்னு மட்டும் இல்லை, தலைமுறை தலைமுறையாக இந்த காரியங்களெல்லாம் இணைத்து பிணைத்து திட்டம் போட்டு செயல்படுத்தணும் அப்படின்னா இதுக்கெல்லாம் எவ்வளோ ஞானம் வேணும் தெரியுமா? வல்லமை மட்டும் பத்தாது, ஞானம் வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாருங்கள், கர்த்தர் பெரிய காரியங்களை ஏன் செய்கிறார் அப்படின்னா இன்னொரு காரணம், அவருக்கு அளவில்லாத ஞானமும் அளவில்லாத வல்லமையும் இருக்குது. இதுதான் அடுத்த காரணம். முதல்ல அவர் நல்லவர், அன்புள்ளவர், அன்பாகவே இருக்கிறவர், இரக்கமுள்ளவர், நம் மீது அன்பு கூறுகிறார், நம்ம நல்லா இருக்கணும்னு நினைக்கிறாரு, ரைட்? அதனால் அற்புதம் செய்கிறாரு. இன்னொரு காரணம் என்னென்னா, அவர் ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர், அவரால் முடியும். ரைட்? இப்போ பாருங்கள், செங்கடலில் கிட்ட கர்த்தர் தான் கொண்டு வந்து அவங்கள பார்க் பண்ணுறாரு. இங்கே இருன்னு அவர் தான் சொன்னார். ரைட்? பார்வோன் வர்றான்னு கர்த்தர் முன்னாடியே சொல்லிட்டார். ரைட்? அவன் வர்றான் வேகமாக. பார்வோன் ரொம்ப சந்தோஷப்படுறான். ஆஹா, மாட்டிக்கிட்டாங்க இஸ்ரவேல் தேசம். ரைட்? மாட்டிக்கிட்டாங்க, வகையாக மாட்டிக்கிட்டாங்க, தப்பிக்க முடியாது. பின்னாடி கடல் இருக்குது, சைடில் வனாந்தரம் இருக்குது, ரைட்? முன்னாடி நம்ம இருக்கிறோம். நம்ம படை பெருசு, நம்மள்கிட்ட ரதங்கள் இருக்குது, குதிரை இருக்குது, திறமையான வல்லமையுள்ள படம் இருக்குது. மாட்டினாங்க, மறுபடியும் அடிமைகள், எப்படி முடிச்சிடலாம் அப்படின்ற ஒரு நோக்கத்தோடு அவன் வர்றான். ரைட்? வேதம் இப்படியே சொல்லுது பாருங்களேன். யாத்ராம் எடுத்து பாருங்கள். யாத்ராம் 15, யாத்ராம் 15 இங்கே பார்த்தோம்னா மோசே பாட்டு பாடுறார். அப்போ மோசே பாட்டு பாடும்போது அவன் என்ன நோக்கத்தோடு வந்தான், என்ன நினச்சிக்கிட்டு வந்தான் அப்படின்றதையும் வேதம் நமக்கு போதிக்குது. பார்வோன் இப்படி தான் யோசிச்சானா. ரைட்? 9ஆம் வசனத்தை கவனிங்க. தொடருவேன், பிடிப்பேன், கொள்ளையாடி பங்கிடுவேன், என்னை ஆசை அவர்களிடத்தில் திருப்தியாகும், என் பட்டயத்தை உருவுவேன், என் கை அவர்களை சங்கரிக்கும் என்று பாயங்கன் சொன்னான். அப்போ இதான் யோசிச்சுட்டு, ஒன்று பிடிச்சி அடிமையாக்குவேன், எல்லாம் கொன்று கூச்சிருவேன், ரைட்? அவங்கள்ட்ட இருந்து அந்த ஐஸ்வர்யம் செல்வத்தெல்லாம் கொள்ளையடிச்சிருவேன் அப்படின்ற ஒரு எண்ணத்தோடு அவன் வர்றானா. ரைட்? பார்த்தோன்னே சந்தோஷப்பட்டிருப்பான். ஆஹா, மாட்டினாங்க, எங்கேயும் ஓட முடியாது, எங்கிட்டும் தப்பிக்க முடியாது, நல்லா வசமாக மாட்டிக்கிட்டாங்க. ரைட்? இங்கிட்டு இஸ்ரவேல் ஜனம் பார்க்குறாங்க, அவங்களும் யோசிக்கிறாங்க, ஐயோ மாட்டினோம்ப்பா, ரைட்? எங்கேயும் வெளில போக முடியாது, இங்கிட்டு கடலை, அங்கிட்டு முன்னாடி பார்வோன், இங்கிட்டும் ஓட முடியாது, அங்கிட்டும் ஓட முடியாது. பத்தாததுக்கு இது வெறும் இஸ்ரவேல் தேசம் அப்போ வெறும் படை வீரர்கள் மட்டும் அங்கே இல்லை. ரைட்? ஆக்சுவலாக யாருமே அங்கே படை வீரர் கிடையாது, எல்லாம் அடிமைகளாக இருந்து தப்பிச்சோம் பொழைச்சோன்னு வெளியில் வந்தவங்க. ரெண்டாவது,
அவங்களுடைய கூட்டத்தில் பெண்கள் இருக்கிறாங்க, பச்சை குழந்தைகள் இருக்குது, வயசானவங்க இருக்கிறாங்க. இவங்கள வச்சுக்கிட்டு எப்படி தப்பிக்கிறது? வெறும் படை வீரர்கள்னாலும் ஏதாவது முயற்சி பண்ணலாம் இல்லையா? இப்போ இவங்களெல்லாம் வச்சுக்கிட்டு எப்படி யுத்தம் பண்ணுறது, எப்படி தப்பிக்கிறது? வழியே கிடையாது. அதனால் இஸ்ரவேல் மக்களும் தவிச்சு நிற்கிறாங்க. ஏன் எல்லாரும் தவிச்சு நிற்கிறாங்க? ஏன்னா இவங்களுக்கும் ஒரு வழி இந்த இடத்துல உண்டாக முடியும் அப்படின்னு யாருக்குமே தெரியல. சுற்றி முற்றி பார்க்குறாங்க, வழி உண்டாகக்கூடிய ஒரு வாய்ப்பே இல்லை. இயற்கையாக பார்த்தா தப்பிக்கிறதுக்கு வழியே கிடையாது. இஸ்ரவேல் ஜனமும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க, விரட்டிட்டு வர பார்வனும் அதை தான் யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. தப்பிக்க வழி இல்லை, மாட்டினாங்க. இவங்க இஸ்ரவேல் ஜனம் தப்பிக்க வழி இல்லை, செத்தோம், இல்லைன்னா அடிமையாக போகிறோம் அப்படின்னு இவங்க யோசிச்சுட்டு இருக்கிறாங்க. ஆனால் கர்த்தர் யோசிச்சுட்டு இருக்கிறார், வழி இருக்குது, அந்த வழியை நான் உண்டாக்குறேன். பாருங்கள், இப்படிப்பட்ட ஒரு யோசனை ஒருத்தருக்கு வரணும் அப்படின்னா ரெண்டு வேணும், ரெண்டு காரியங்கள் வேணும். ஒன்று ஞானம் வேணும், இன்னொன்று அதை செயல்படுத்தக்கூடிய வல்லமை வேணும். கர்த்தருக்கு வந்து ஒரு சிச்சுவேஷனை பார்க்கும்போது நம்பர் ஆஃப் பாசிபிலிட்டிஸ் தோணும். ஒரு காரியத்தை அவர் பார்க்கும்போது அவர் வந்து அவர் லிமிட்டட் கிடையாது. ரைட், இதைத்தான் செய்ய முடியும், இதை மட்டும்தான் செய்ய முடியும். நம்மள மாதிரி அவருக்கு வந்து லிமிட்டேஷன்ஸ்லாம் கிடையாது இல்லையா? அவரை மட்டுப்படுத்துகிற தடுக்குகிற காரியங்கள் எதுவுமே கிடையாது. ஏன்னா எதுவுமே அவரை மட்டுப்படுத்த முடியாது, அவரை தடுக்கவும் முடியாது. அதனால் கர்த்தர் ஒரு சூழ்நிலையை பார்க்கும்போது ரைட், எண்ணற்ற பாதைகள் வழிகள் அவருக்கு தோணும். இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், அப்படி செய்யலாம், இப்படி செய்யலாம். ஏன்னா எல்லாத்தையுமே அவரால் செய்ய முடியும். புரியுதா? அப்போ கர்த்தர் இங்கே ஒரு பாதையை தேர்ந்தெடுக்கிறார், இஸ்ரவேல் மக்களை காப்பாற்றும்படி ஒரு பாதையை. எந்த மனுஷ மூளைக்கும் எட்டாத ஒரு காரியம் அது. அப்படி ஒரு காரியம் நடக்க முடியும்னா அது வரைக்கும் எந்த மனுஷனுக்கும் தோணுனதே கிடையாது. இன்றைக்கி நம்மளுக்கெல்லாம் ஏன் தோணுதுன்னா, ஏன்னா கர்த்தர் அதை ஆல்ரெடி செஞ்சுருக்கிறாரு. செஞ்சதை நம்மளுக்கு திரும்ப திரும்ப சொல்லி கொடுக்குறாரு. இதை நினச்சிப்பார், இப்படி செஞ்ச நான் உனக்கும் உதவி செய்வேன், அதை குறிச்செல்லாம் நம்மளை யோசிக்க சொல்கிறாரு, நினச்சி பார்க்க சொல்கிறாரு இல்லையா? அதனால் நம்ம இன்றைக்கி யோசிக்கிறோம். இன்றைக்கி வந்து கடலை பிரித்து பாதையை உண்டாக்கின தேவன் அப்படின்னு சொல்கிறோம். ஆனால் அதுக்கு முன்னாடி அப்படி ஒரு கான்செப்டே கிடையாது. கடலை பிரிக்க முடியும் அப்படின்ற ஒரு எண்ணமே கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு எண்ணம் மனுஷனுக்குள்ளே நுழைஞ்சதே கிடையாது. இப்படி செய்ய முடியும்னு யாருக்கும் தோணுனது கூட கிடையாது, கற்பனையில் கூட வந்தது கிடையாது. ஆனால் முதல் முறையாக கர்த்தர் ஒன்று சொல்கிறாரு, மூவ் ஃபார்வர்ட் அப்படின்றார். முன்னேறிச்சல். எங்கிட்டுங்க முன்னேறுறது? எல்லா சைடும் அடைச்சில் கிடக்குது. அதுவும் நீங்கள் இங்கிட்டு நோக்கி போக சொல்கிறீங்க. இங்கே கடலில் இருக்குது, கடலுக்குள்ளே நான் எப்படி முன்னேறி போகிறது? முங்கி தான் போக முடியும், முன்னேறிலாம் போக முடியாது இல்லை? மனுஷனுக்கு அப்படி தானே தோணும். கடலில் எப்படி நான் முன்னேறி போகிறது, கடலை எப்படி நான் தாண்டுறது? அப்போ கர்த்தர் வந்து அங்கே ஒரு காரியத்தை சொல்கிறார், அமைதியார், நான் கடலை பிரிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கர்த்தர் தன்னுடைய ஞானத்தினால தன்னுடைய வல்லமையினால் கடலை பிரிக்கிறார். பாருங்க, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். பாதை இல்லாத ஒரு இடத்துல பாதையை உண்டு பண்ணினார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். ஏன் செய்கிறார்? அங்கே அவரால் முடியும். இப்படிப்பட்ட யோசனை அவருக்கு உண்டாகும். ஏன்னா அவருடைய ஞானம் அளவில்லாத ஞானம். இப்படிப்பட்ட காரியத்தை அவரால் செய்ய முடியும். அவர் சர்வ வல்லவர். அதனால தான் அவர் அற்புதம் செய்கிறார். ஹல்லேலூயா. மாறாவுக்கு வர்றாங்க, தண்ணீர் அங்கே வந்து கசப்பாக இருக்குது, குடிக்க தண்ணீர் இல்லை. அப்போ மனுஷனாக இருந்தால் மனுஷன் என்ன பண்ணுவான்? புலம்ப தான் செய்வான். ஏன்னா 3 நாள் தண்ணி இல்லாமல் வந்திருக்கிறான். இப்போ இருக்கிற தண்ணி அங்கே கசப்பாக இருக்குது. அப்போ ஒரு இந்த நிராசை உண்டாகும் இல்லையா? ஆசைப்பட்டு ஏமாந்து போகிறாங்க இல்லையா? தாகத்தோடு வர்றாங்க, திடீர்னு தண்ணீர் இருக்குதுன்னு ஆசையாக தாகம் தீர்த்துக்குள்ளே ஓடி வராங்க. அங்கே ஓடி வந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணால் அது கசப்புள்ளதாக, மரணத்தை உண்டு பண்ணக்கூடியதாக இருக்குது. அப்போ ஒரு நிராசை உண்டாகுது, ஏமாற்றம் உண்டாகுது. அங்கே வந்து அதனால் உண்டாகக்கூடிய அந்த முறுமுறுப்புகள், கம்ப்ளைண்ட்ஸ் இதெல்லாம் உண்டாகுது இல்லையா? ஆனால் கர்த்தர் அதே சூழ்நிலை அவர் பார்க்குறாரு.
அவர் பார்க்கும்போது என்ன நினைக்கிறாரு, நான் மாற்றி தரேன், நான் என்ன பண்ணுறேன், இதை நான் மாற்றுறேன். உன்னால் இருக்கிறத தான் குடிக்க முடியும், ஆனால் என்னால் இருக்கிறத மாற்ற முடியும். கசப்பாக இருக்கிறத இனிப்பாக மாற்ற முடியும். மரணத்தை உண்டு பண்ணுகிற காரியத்தை ஜீவன் உண்டு பண்ணுகிற காரியமாக என்னால் மாற்ற முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். கர்த்தர் ஒரு சூழ்நிலையை பார்க்குற விதம் வேறு, நம்ம பார்க்குற விதம் வேறு, அவர் பார்க்குற விதம் வேறு. ஏன்னா அவர் அளவில்லா ஞானம் உள்ளவர், சர்வ வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். அவங்க என்ன நினைக்கிறாங்க, இதுதான் இருக்குது, இது நம்ம தாகத்தை தீர்க்க முடியாது அப்படின்னு சொல்லி அவங்க ஏமாந்து போகிறாங்க. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு, இதை நான் மாற்றுறேன், இதை மாற்றி உன் தாகத்தை தீர்க்கக்கூடிய ஒரு காரியமாக நான் மாற்றுறேன், உனக்கு ஜீவனை கொடுக்கக்கூடிய ஒரு காரியமாக நான் இதை மாற்றுறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். புரியுதா? பாருங்கள், மறுபடியும் வனாந்திரத்தில் ட்ராவல் பண்ணுறாங்க. தண்ணி இல்லை, இருக்கிற இடம் வனாந்திரம். ஏதாவது ஆறை ஓட்டி ட்ராவல் பண்ணால் பரவாயில்ல, போகிற வழியில் அப்படியே தண்ணியை குடிச்சிட்டு ஜாலியாக போகலாம். ஆனால் இவங்க கடந்து போகிற பாதை வனாந்திரத்தின் பாதை. வனாந்திரம் சொன்னாலே நம்மளுக்கு என்ன நினப்பு வருது, தண்ணி இல்லா காடுது, தண்ணி இல்லாத ஒரு இடம். அப்படி தானே யோசிக்கிறேன். வனாந்திரம் சொன்னால் அதுதான் நமக்கு ஞாபகம் வருது இல்லையா? எங்கே பார்த்தாலும் மணல், சொட்டு தண்ணி கிடையாது, அதான் நான் காஞ்சு போன ஒரு இடம், வெயில் சுட்டெரிக்கிற ஒரு இடம், இதான் நம்ம மைண்டுக்கு வருது இல்லையா? அப்போ அப்படி ஒரு இடத்துக்கு அவங்க போகிறாங்க, அதில் கடந்து போயிட்டுருக்குறாங்க. அங்கே தண்ணி கிடைக்காதுன்னு அவங்களுக்கும் தெரியும், ஆனால் தாகம் இருக்குது. இப்போ தண்ணி வேணும்ல குடிக்க. அப்போ அவங்க புலம்புறாங்க. ஏன் புலம்புறாங்கன்னா, அவங்க மைண்டில் பாருங்கள், இங்கே வழி கிடையாது, தண்ணி இல்லாத ஒரு இடம், குடிக்க தண்ணி இல்லை. அதனால் அவங்க கேட்குறாங்க, ஏன் எங்களை இந்த இடத்துக்கு கூப்பிட்டு வந்த, இந்த தண்ணி இல்லாத காட்டுக்கு கூப்பிட்டு வந்து எங்களை சாகடிக்க கூப்பிட்டு வந்தியா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன் அவங்க புத்தி லிமிட்டடாக தான் யோசிக்குது, இன்னும் மனுஷன் யோசிக்கிற ரேஞ்சில் தான் யோசிக்கிறாங்க. கூட வர கர்த்தர் எப்படிப்பட்டவர், அவர் என்ன ரேஞ்சுக்கு யோசிக்கிறார், அவரால் என்ன முடியும் அப்படின்னு யோசிக்கவே இல்லை. பாரு, அவர் ஒரு வழி வச்சிருக்கிறார், இவங்க தாகத்தை தீர்க்கிறதுக்கு அவர் ஒரு வழி வச்சிருக்கிறார். அதுக்கு முன்னாடி யாருக்கும் இப்படி வழியெல்லாம் தோணுது கிடையாது. ஆனால் கர்த்தர் இப்போ ஒரு வழி அவங்களுக்கு காமிக்கிறார், ஒரு கல்லை காமிக்கிறார். கல்லில் இருந்து தண்ணி வராதுன்றது எல்லாத்துக்குமே தெரியும். யாரும் கல்லை உடச்சி தண்ணி இருக்குதான்னு தேட மாட்டாங்க, கல்லை போய் யாரும் தோண்டிகிட்டு இருக்க மாட்டாங்க, இங்கே நம்ம தண்ணி எடுக்க போகிறோம் அப்படின்னு. நீங்கள் கிணறு தோண்டுறவங்க, இந்த போர்வெல் போடுறவங்களாம் பார்த்தீங்கன்னா, கல் இருந்துச்சுன்னா அந்த இடத்த அவங்க தொடர்ந்து தோண்ட மாட்டாங்க. ஏன்னா அந்த மாதிரி கல் இருக்கிற இடத்துல தண்ணி இருக்காதுன்றது எல்லாருக்குமே தெரிந்த ஒரு காரியம். ஆனால் கவனிங்க, இங்கே கர்த்தர் ஒரு கல்லை காமிக்கிறார். கல்லை காமிச்சிட்டு அந்த கல்லில் இருந்து நான் தண்ணியை வெளியில் கொண்டு வரேன்றார். இது நம்மளால் முடியாது, இதை செய்யக்கூடிய அளவுக்கு நமக்கு ஞானமும் கிடையாது, வல்லமையும் கிடையாது. நம்மளால் முடியாதுன்றதுனால முடியாதுன்னு அர்த்தம் கிடையாது. நம்ம காட்டிலும் ஞானம் உள்ளவர், நம்மை காட்டிலும் வல்லமை உள்ள தேவனால், சர்வ வல்லமை உள்ளவர், அளவில்லாத ஞானம் உள்ளவர், அவரால் அதை செய்ய முடியும். அந்த கல்லில் இருந்து தண்ணியை வெளியில் கொண்டு வர முடியும். அது கொஞ்சம் தண்ணி இல்லை, 6 மாதிரி ஓட வைக்கிறார் வனாந்திரத்தில். சோர்ஸ் எங்கேருந்து வருது பார்த்தோம்னா, ஒரு கல்லுக்குள்ளே இருந்து வருது. நீரூற்றில் இருந்து புறப்படல, ஆழத்தில் இருந்து புறப்படல, கல்லுக்குள்ளே இருந்து தண்ணி வருது. ஹல்லேலூயா. ஏன் அப்படி செஞ்சாருன்னா, கர்த்தர் காமிக்கிறார், நான் தான்ப்பா செய்கிறேன் இதை, அது அவனுக்கு விளங்கணுன்றதுக்காண்டியே கர்த்தர் அவங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு அற்புதத்தை செய்கிறார். கவனிங்க, கர்த்தர் இங்கெல்லாம் என்ன வெளிப்படுத்துகிறார், அவருடைய அளவில்லாத ஞானம், அவருடைய அளவில்லாத வல்லமை, மனித புத்திக்கு அப்பாற்பட்ட ஞானம், மனித திராணிக்கு அப்பாற்பட்ட வல்லமை. அதனால்தான் கர்த்தர் அற்புதங்கள் செய்கிறார். அவருக்கு நல்ல யோசனை, எண்ணம் மட்டும் இல்லை, நல்ல மனசு மட்டும் இல்லை, செய்யக்கூடிய ஞானமும் திராணியும் அவருக்கு இருக்குது. பாருங்கள், மனுஷன் ஆரம்ப காலத்துலேருந்தே இந்த கரண்ட்டில் வெளிச்சம்லாம், ராத்திரியில் வெளிச்சம் இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கிறான் இல்லை. ஆரம்பத்தில் அவனுக்கு தெரிஞ்சதுலாம் தீப்பந்தத்தை கொளுத்தி அப்படி கையில் எதையாக பிடிச்சிக்கிட்டு அப்படி இருந்தோம்னா அதை வச்சு தனக்கு வெளிச்சத்தை உண்டாக்கிக்கிட்டான். அதுக்கப்புறம் எண்ணெய் ஊற்றி விளக்கு வைக்க ஆரம்பித்தான், கேண்டிலை உருவாக்கினான்.
ரைட்? அந்த மாதிரிலாம் பண்ணான், அவனால் முடிஞ்சுது. ஆனால் ஒரு காலத்தில் எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சான். எலக்ட்ரிசிட்டியை கண்டுபிடிச்சதுக்கப்புறம் ராத்திரியை பகல் மாதிரி மாற்றுற அளவுக்கு ஒரு வெளிச்சத்தை அவன் கண்டுபிடிக்கிறான் இல்லையா? அந்த லிமிட்டட் ஸ்பேஸில், ஒரு வீட்டுக்குள்ளேயோ இல்லை ஒரு ஸ்டேடியத்துக்குள்ளேயோ இல்லை ஒரு பில்டிங்குள்ளேயோ அது பகலை போல் வெளிச்சம் உண்டாக்கக்கூடிய அந்த ஒரு இடத்துக்கு அவன் வந்துட்டான். ஏன்னா எலக்ட்ரிசிட்டி, பல்பு, டியூப் லைட்டு, ரைட், வெரைட்டிஸ் ஆஃப் பல்ப்ஸ் இன்றைக்கி இருக்குது இல்லையா? அந்த மாதிரி அதெல்லாம் பயன்படுத்தி, ரைட், ஒரு அந்த லிமிட்டட் ஸ்பேஸுக்குள்ளே ஒரு இடத்த பகலை போல் வெளிச்சமுள்ள ஒரு இடமா மாற்றுறான் இல்லை? ஏன் அப்போ ஒரு காலத்தில் அவன் ஏன் செய்யலைன்னா, அப்போ அதுக்கான ஞானம் இல்லை அவன்கிட்ட. அதுக்கான ஞானமும் இல்லை, வல்லமையும் இல்லை, திராணியும் இல்லை. இன்றைக்கி மனுஷனுக்கு அதை செய்யக்கூடிய ஞானமும் வந்துருச்சு, திராணியும் வந்துருச்சு இல்லையா? ஹல்லேலூயா. ஒரு காலத்தில் இந்த மூலையில் உட்காந்துட்டு அந்த மூலையில் கம்யூனிகேட் பண்ணணும்னு ஆசை இருந்துச்சு மனுஷனுக்கு. ஆனால் அதை செயல்படுத்தக்கூடிய ஞானமோ வல்லமையோ திறமையோ நம்மள்ட்ட இல்லை. ஆனால் இன்றைக்கி வந்துருச்சு, இன்டர்நெட் வந்துருச்சு, சேட்டலைட் வந்துருச்சு. அதனால் என்ன பண்ணுறோம், இந்த மூலையில் உட்காந்துட்டு அந்த மூலையில் நொடி பொழுது எக்ஸ்சேஞ்ச் பண்ணுறோம் இன்ஃபர்மேஷன். ஏன்னா நம்மளுக்கு இன்றைக்கி ஞானமும் திராணியும் உண்டாயிருச்சு. ஹல்லேலூயா. அதனால தான் பாருங்கள், கர்த்தர் ஏன் அற்புதங்களை செய்கிறார்? அவர் ஞானமுள்ளவர், அளவற்ற ஞானமுள்ளவர், அளவில்லாத சர்வ வல்லமை உள்ளவர். அதனால் அவரால் முடியும், முடியும்ன்றதுனால அவர் செய்கிறார். ரெண்டு பாயிண்ட்டு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஏன்னா ரெண்டு இணைந்து செயல்படுது. ரெண்டு இணைந்து செயல்பட்டால் தான் அற்புதங்கள் உண்டாகும். கர்த்தருடைய அன்பும் அவருடைய வல்லமை ஞானம் இதெல்லாம் சேர்ந்து செயல்பட்டால் தான் அற்புதம் உண்டாகும். இல்லைன்னா மனுஷன் மாதிரி ஆசை இருக்குது, ஆனால் திராணி இல்லை, செய்கிறதுக்கான வசதி இல்லை. இல்லை வசதி இருக்குது, திராணி இருக்குது, செய்கிறதுக்கு மனசு இல்லை, அந்த மாதிரி ஆயிரும். ஆனால் கர்த்தருடைய இந்த ரெண்டு காரியங்களும் இணைந்து செயல்படுது. ஒரு பக்கம் அவர் அன்பு இரக்கம் உள்ளவராக நல்லவராக இருக்கிறார், இன்னொரு பக்கம் அளவில்லாத ஞானமும் அளவில்லாத வல்லமையும் உள்ளவராக இருக்கிறார். அதனால் அவரால் அற்புதம் செய்ய முடியும், அற்புதத்தை செய்கிறார் நமக்காக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். சரி, இந்த காரியங்களை குறித்து அடுத்த மெசேஜில் தொடர்ந்து பார்ப்போம். அற்புதங்களை எப்படி விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்து பார்க்க போகிறோம். ரைட், அதை கற்றுக்கிட்டதுக்கப்புறம் ரைட், பரிசுத்த ஆவியானவரையும் எப்படி விசுவாசத்தினால் பெற்றுக்கொள்வது என்பதை குறித்தும் பார்க்க போகிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா டு ஜீசஸ். இந்த போதனையை கேட்டபடியால் நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நம்முடைய இயேசு ராஜா சீக்கிரம் வருகிறார்.